ஏன்னா எஸ்பிபி அங்கிள் ஒரு வாட்டி சொன்னாரு, "அம்மா டிவோஷனல் ஃபீல்ட்ல பெருசா யாருமே இல்லம்மா. நீ இந்த பாட்டெல்லாம் பாடுறதுனால டிவோஷனல்ல கொஞ்சம் உன்னோட கவனத்தையும் செலுத்து. உனக்கு டிவோஷனல்ல நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்ப வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூப்பர் சிங்கர்ல இருந்து நெறைய சிங்கர்ஸ் வராங்க. அதுல ஒரு சிலர் எல்லாராலயும் சினிமால ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா, அது பெரிய கேள்விக்குறி தான் சார். ஒரு சிலரால ஜெயிக்க முடியும். பட் தொடர்ந்து அவங்க எப்படி இருக்காங்க, தன்னை எப்படி மெருகேத்திக்கிறாங்க அப்படின்றத வச்சு தான் சினிமா வந்து நிர்ணயிக்கும் அவங்கள. ம், ம். அவங்கள வந்து தொடர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள். இப்ப கமல் சார் எடுத்துக்கோங்க. கமல் சார் சின்ன குழந்தையிலேருந்து இப்ப வரைக்கும் சினிமா சம்பந்தமான விஷயத்திலேயே தான் இருக்காரு அவரு. ஆமா, ஆமா. நான் கூட உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, 13 வயசுல பாட வந்தேன். பாடுறத தவிர எனக்கு பெருசா ஒண்ணும் தெரியாது. ஸோ லைட் மியூசிக்ல இருந்தேன். அதுக்கப்புறம் சினிமால வாய்ப்பு கிடைச்சது. சினிமால பாட வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கான ஒரு ட்ராக்கா என்ன எஸ்பிபி அங்கிள் ஒரு வாட்டி சொன்னாரு, "அம்மா அ டிவோஷனல் ஃபீல்ட்ல பெருசா யாருமே இல்லம்மா. நீ இந்த பாட்டெல்லாம் பாடுறதுனால டிவோஷனல்ல கொஞ்சம் உன்னோட கவனத்தையும் செலுத்து. உனக்கு டிவோஷனல்ல நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுதான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாரி பெரியவர்களோட ஆசீர்வாதமா என்னன்னு தெரியல. எனக்கான அது ஒரு ரூட்டா கூட அமைஞ்சிருச்சு.